நான் முஸ்லீம், நீங்க இந்து நினைச்சாலும் நான் இந்துவா. ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான், எப்பொழுதுமே அப்படிதான் இருப்போம். சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானும் ஒரு பெருமையா சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன். உடனே உங்களுக்கு தெரியும், பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல். நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். நீங்க என்ன கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டின், நீங்க என்ன முஸ்லிம் நினைச்சா நான் முஸ்லிம், நீங்க என்ன இந்து நினைச்சாலும் நான் இந்துவா. ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான், எப்பொழுதுமே அப்படிதான் இருப்போம். எல்லா மதங்களுமே அடிப்படையிலே அன்புதான், அன்புதான் முக்கியம். அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்குது. எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன. ஆனால் அதே மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட விரும்புவர்கள் தான் மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துவாங்க, பரப்புவாங்க. வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்னைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க. உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது. அதனால்தான் அவர்கள் தொடர்ந்து பொய்யையே நம்பி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா, பொய்யை பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்யை பரப்புறது மட்டும்தான் வேலையாவே இருப்பாங்க. அதே ஒரு பெரிய கடமையா எடுத்து செய்வாங்க. மதத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் மட்டும்தான் வெறுப்பை பரப்புவார்கள் என்று நாம் இங்க வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உயர் பொறுப்பு உள்ளவங்க. இது சமீபத்துல ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதை நாம பார்த்தோம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அங்க பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்புல இருக்கணுமா, அந்த பதவியில இருக்கணுமா அப்படின்னு குரல் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும்? அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்துல கடந்த 13ஆம் தேதி மாநிலங்களவையில எம்பிக்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல், காங்கிரஸ் எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போட்டோம். ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போடவே இல்லை. அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்களை பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அடிமைகளாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாநிலங்களுடைய உரிமைகள்லாம் ஒழிச்சு கட்டணும்னு ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. வெளி வேஷத்துக்காகத்தான் நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவிர உள்ளுக்குள்ள உண்மையாவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு மேல இன்னொரு உதாரணம், அதிமுக பொதுக்குழு நடந்தது 2 நாளுக்கு முன்பு. அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கூட ஒன்றிய பாஜக அரசை பத்தியோ அவங்களை கண்டிச்சோ அவங்க வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் கூட போடல. இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் ஒரு சிறுபான்மை அமைப்புகள் இன்னும் நம்புகிறார்களே என்று நினைக்கும் போதுதான் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கின்றது.